தேவன் வெளிச்சம், கிறிஸ்து வெளிச்சம், அவருடைய வார்த்தை வெளிச்சம், நம்ம வாழ்க்கை குறித்த அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் அத்தனை வெளிச்சம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கரமாகிறார்கள். பொதுவாக அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமல், தேவ ஜனங்கள் அறிவில்லாதனால சங்காரமாகிறார்கள். ஏன் சங்காரமாகிறான்டா? அவங்களுக்கு அறிவு கிடைக்கல, அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்படலைன்னு கிடையாது. அறிவு இல்லைங்கிறது மெயின் இஷ்யூ கிடையாது. இங்கே இந்த வசனத்தில் அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவை அவர்கள் நிராகரித்தார்கள். அந்த அறிவை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க வில்லிங்கா இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாயின் இருக்கு. அறிவு இல்லைங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் குறைவில் வாழ்றாங்க, பற்றாக்குறை வாழ்றாங்க, பொருளாதாரத்தில் நெருக்கடி வாழ்றாங்கன்னா அதை குறித்த சத்தியம் பேசப்படலைங்கிறது இல்லை. அந்த சத்தியம் பேசப்படுகிறது, அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். நல்லா கவனிங்க. நீங்க சத்தியம் அறியப்படலாம், சித்தத்தை அறிய முடியாதுங்க. சத்தியம் தெரியணும். சத்தியம் தெரிவதற்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும். அறிவு தாங்க சொத்து. எந்த அளவுக்கு அறிவை கற்றுக்கொள்கிறீர்களோ நீங்க அடுத்த ஸ்டெப்பு போவீங்க. அறிவு வேணான்னு ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னா நீங்க அதே இடத்துல நிற்பீங்க, அடுத்து ஃபார்வர்ட் ஆகி போக முடியாது. யோவான் திருப்புவோம் வேதம் சொல்லுகிறது, நீ அறிவை வெறுத்தாய். ஒரு மனிதன் அறிவை காண வேண்டும், அறிவை அறிந்து கொள்ளும்னு வாஞ்சிக்கிறான் என்றால் அவனுக்கு அறிவை காமிப்பார், கண்ணை திறந்து கொடுப்பார், இருதயத்தை திறந்து காமிப்பார் அவனுக்கு. யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் அவர்கள் ஒளியை விரும்புவதை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அதிக ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. யாருமே கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் இருளை விரும்ப மாட்டாங்க, வெளிச்சத்தை தான் விரும்பாங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, அவர்கள் ஒளியை விரும்புவதை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள் இருக்கு. ஒளின்னா என்ன? நாலேஜ், ஒரு காரியத்தை குறித்த வெளிச்சம். எப்பப்பெல்லாம் வெளிச்சம் வருகிறதோ அது ஒரு காரியத்தை உங்களை ரிவீல் பண்ணுது. இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல புது ஒரு ஆள் வராரு, நைட்டு 10 மணிக்கு வராரு, ஃபுல் இருட்டாக இருக்குன்னா எந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஒரு தெரியாது. வெளிச்சம் போட்ட உடனே எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியும். வெளிச்சம் என்ன செய்கிறது என்றால் இருளில் இருக்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுது, வேறு விதமாக மறைந்திருக்கிற காரியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. இவர்கள் ஏன் இருளை விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதை வெளிப்படுத்த, அதை காமிக்க அவங்க பார்க்க விரும்பலை. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த ஒளி ஒன்றை அவங்களுக்கு காமிக்குது, காமிக்க விரும்புகுது. காமிக்கிறீங்க, ஒளி காமிக்கிறதை அவர்கள் பார்க்க விரும்பலை. அதனால ஒளியை விரும்புவதை பார்க்கலும் அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். அடுத்த வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வரான். ஏன் வர மாட்டேக்கான்னா தேவன் வெளிச்சம், கிறிஸ்து வெளிச்சம், அவருடைய வார்த்தை வெளிச்சம், நம்ம வாழ்க்கை குறித்த அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள் அத்தனை வெளிச்சம். வெளிச்சத்தை மக்கள் வேணாங்கிறாங்க. தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறதை மக்கள் அறிய விரும்புவது கிடையாது. பல தெய்வம் இருக்குன்னா ஓகே கரெக்டு, ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர், ரட்சிப்புக்கு அவர் மட்டும்தான் வழி, அவர் தான் ஆண்டவர் என்பதை மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க. சொல்லி பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான் சார். எல்லா நதிகளும் அப்படியே வெவ்வேறு இடத்துல கடல்ல சம்பவிக்கிற மாதிரி நீங்க அப்படி வாரீங்க இப்படி வாரீங்க, எல்லாம் மேலே போய் சந்திப்போம். ஒரே ஒரு ஆண்டவர், அந்த ஒரே ஒரு ஆண்டவர் என்பதை அநேக மக்கள் அறிய விரும்புவது கிடையாது. அந்த வெளிச்சத்தை அறிய விரும்புவது கிடையாது. அவர் மட்டும்தான் ஆண்டவர் என்றால் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் கிடையாது. நான் ஆண்டவர் கிடையாது என்றால் என் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவற்றை நான் ஒப்பீனியன் கேட்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் கிறிஸ்தவர்களே ஆண்டவர் ஆயத்துக்கு கிடையாது, ரட்சகர் மட்டும் தான் இருக்காரு, ரட்சித்தார். அவர் தான் ஆண்டவர் என்றால் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவற்றை ஒப்பீனியன் கேட்கணும்.
அதான் லார்ட்ஷிப் எடுக்கிறதுங்க. அவருடைய ஆளுயின் கீழே வர்றது. பல மக்கள் எடுக்க விரும்பலை. அந்த அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சில மக்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி பாருங்க, பரலோகம் ஒன்று இருக்கு, நரகம் ஒன்று இருக்கியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் நீ நரகம் போக மாட்டேன்னா, அதெல்லாம் சும்மாங்க. அப்படி சரி நான் நரகம் போயிட்டு போறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. ரசிக்கப்பட்டு நரகம் தானே போவேன், விடுங்க நரகம் போயிட்டு போறேன். நரகத்தில் போய் 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா அதோட வேதனை தெரியும். சந்தோஷம் இல்லாத இடம், ஃபுல்லாக இருளை ஃபீல் பண்ணக்கூடிய இடம், அன்பு இல்லாத இடம், சந்தோஷம் இல்லாத இடம், மனமகிழ்ச்சி இல்லாத இடம், டோட்டலாக வெளிச்சத்திலிருந்து செப்பரேட் பண்ணப்பட்ட இடம். 2 நிமிஷம் 2 செகண்ட் அங்கே நிற்க முடியாது. ஏன் அதை விரும்புகிறாங்கன்னா அந்த வெளிச்சத்தை அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்போ ஏன் கர்த்தர் அவங்கள தள்ளுறாரு? கர்த்தர் தள்ளலை, வெளிச்சத்தை நிராகரிக்கிறார்கள். மெய்யான வெளிச்சமாக இருக்கிற கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படவில்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் சித்தத்தை அறியலன்னா சித்தத்தை அறிவதற்கான அறிவு சொல்லப்படவில்லை என்று கிடையாது. சொல்லப்படுகிறது, அந்த அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வில்லிங்கா இருப்பது கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க. வாய்ப்புகளுக்கு மேல் வாய்ப்பு கொடுப்பாருங்க, சான்ஸுக்கு மேல சான்ஸ். ஒரு வாய்ப்பு மேல இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு மேல இன்னொரு வாய்ப்பு. தன்னை ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. அந்த சத்தியத்தை ஒரு மனிதன் வெறுக்கிறான்னா இருள் இருப்பான். ஆனால் நான் ஒளியை விரும்புகிறேன். ஏன் ஒளியை விரும்புகிறேன்னா, ஒளி அறிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், அடுத்த ஃபார்வர்டாக போக முடியும். ஒளி என்னுடைய கிரியில காமிக்குதா, நான் அதை டீல் பண்ண விரும்புகிறேன், அதை மாற்றி அமைக்க விரும்புகிறேன்.